அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 2 கொஸ்டினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை கேன்சல் செய்தால் எவ்வளோ பணம் பிடிச்சிட்டு, அதாவது ஸ்லீப்பர் கோச்சில், ஏசி கோச் கிடையாது, வேறு எந்த கோச்சுமே கிடையாது, ஸ்லீப்பர் கோச்சில் வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்டை கேன்சல் செய்தால் எவ்வளோ பணம் பிடிச்சிட்டு தருவாங்க. அடுத்து 2வது கொஸ்டின் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச்சில் கன்ஃபார்ம் ஆன டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் எவ்வளோ பணம் திரும்ப கொடுப்பாங்க அப்படிங்கிற 2 விதமான கொஸ்டின்களை இப்போ பார்த்து ப்ரூஃபோட, அதாவது பார்த்துக்கணும், 100% ப்ரூஃபோட இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை ஸ்லீப்பர் கோச்சில் கேன்சல் பண்ணால் எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படி சொல்லி பார்த்துருவோம். நான் வந்து இந்த ட்ரெயின் புக் பண்ண ஐடிக்குள்ளே போயிட்டு மை டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே புக்டு டிக்கெட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் நான் புக் பண்ண டிக்கெட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த டிக்கெட்டை நான் வந்து கேன்சல் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் வெயிட்டிங் லிஸ்ட் 61 இது இருக்குது. இது கன்ஃபார்ம் ஆகாது அல்லது ஒரு சில காரணால் என்னால் பயணம் செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கேன்சல் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேன்சல் டிக்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா அந்த பேரை நமக்கு வந்து செலக்ட் பண்ண ஒரு ஆப்ஷன், டிக் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். இதில் டிக் போட்டுட்டு கேன்சல் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை கேட்கும். நீங்கள் தைரியமாக எஸ், நம்ம கேன்சல் பண்ணுற முடிவே எடுத்துட்டோம், அதனால் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறோம். எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் கீழே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேன்சல் ஆகி, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், கேன்சல் ஆகிடு. நான் இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 280 ரூபீஸ். ஆனால் அதில் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுற ஒரே காரணத்தினால 60 ரூபாய் மட்டும்தான் பிடிப்பாங்க. 60 ரூபாய் மட்டும் பிடிச்சிட்டு 220 ரூபா எனக்கு ரிட்டர்ன் தருவாங்க. ஓகேவா? இது ஒன்று. வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுன்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டேன். எவ்வளோ அமௌண்ட்னா 60 ரூபீஸ் ஒன்லி. ஓகே, சாரி, 60 ரூபீஸ் ஒன்லி பிடிச்சிட்டு மீதியை தருவாங்க. அடுத்து வந்து அதே மாதிரி மை டிரான்சாக்ஷன், அதாவது என்னோட ஐடிக்குள்ளே போயிட்டு மை டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே புக்டு டிக்கெட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு கன்ஃபார்ம் ஆன டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறோம். இப்போ கன்ஃபார்ம் ஆன டிக்கெட் எது அப்படி சொல்லிட்டு தேடுறோம். தேடிட்டு ஓகே, இதெல்லாமே கன்ஃபார்ம் ஆன டிக்கெட் தான். இந்த பாருங்கள், க்ரீன் கலர் இருக்குதுல, கன்ஃபார்ம், இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆன டிக்கெட் தான். இந்த கன்ஃபார்ம் ஆன டிக்கெட்டை எப்படி கேன்சல் பண்ணணும்னா அதே மாதிரி தான். அந்த டிக்கெட்டுக்குள்ளே போயிட்டு கேன்சல் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணணுமான்னு கேட்குது. ஓகே கொடுக்குறோம். கொடுத்துட்டு எந்த பேரெல்லாம் கேன்சல் பண்ணணுமோ, இப்போ நமக்கு இந்த அமுதாவையும் இந்த விதர்சனாவும் கேன்சல் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு பேரையும் லாஸ்ட் பேரையும் கேன்சல் பண்ணணும். இதுக்கு பேர் தான் பார்ஷியலி கேன்சல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிறைய டிக்கெட் புக் பண்ண ஒரு பேஜில் 2 பேரை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கிறது. ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு, பார்ஷியலி கேன்சல் பண்ணுனா நமக்கு வந்து பணம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் இது வந்து பார்ஷியலி கேன்சல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், நான் அமுதா மற்றும் விதர்சன்யா இந்த 2 பேரையும் டிக் பண்ணியாச்சு. டிக் பண்ணிவிட்டு இங்கே கேன்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கொடுக்குறேன். இதில் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் விதர்சன்யா அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கு நான் வந்து நோ பெர்த்து தான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா அரை டிக்கெட். ஓகே, அப்போ அரை டிக்கெட்டை கேன்சல் பண்ணாலும் எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? கேன்சல் டிக்கெட் கொடுக்கும்போது கேன்சல் பண்ணணுமான்னு அப்படி சொல்லி கேட்கும். கேன்சல் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எஸ் கொடுத்தேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் ஆகி 180 ரூபாய் பிடிக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லி வந்துடுச்சு. ஓகே, 180 ரூபா. அப்போது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுக்கு 60 ரூபா பிடிச்சாங்க, இதுக்கு 180 ரூபா பிடிக்கிறாங்கன்னா 2 டிக்கெட்லாம், அதில் ஒன்று அரை டிக்கெட். இப்போ பாருங்கள், அப்போ 425 ரூபா புக்கிங் சார்ஜ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 180 ரூபா பிடிச்சிருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அரை டிக்கெட்டுக்கு 60 ரூபாயும் முழு டிக்கெட்டுக்கு 120 ரூபாயும் பிடிச்சி 180 ரூபா பிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து ஒரு கன்ஃபார்மான டிக்கெட்டை நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம், முழு டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறோன்னா 120 ரூபா பிடிப்பாங்க, பிடிச்சிட்டு மீதியை தருவாங்க. அதுவும் ஸ்லீப்பர் கோச்சில் மட்டும்தான். அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணுன்னா 60 ரூபா பிடிச்சிட்டு மீதியை தருவாங்க. அதுவும் அரை டிக்கெட்டு, கன்ஃபார்மான டிக்கெட் அரை டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் அதுவும் 60 ரூபா பிடிச்சிட்டு ரிட்டர்ன் தருவாங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.